உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவரும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை, உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எப்படின்னா எல்லாருமே ஏமாத்துறாங்க. அதை வச்சு தான் இந்தியாவிலேயே ஜனங்களை ஏமாற்றி குப்பைத்தொட்டில் போடுறது. அதனால தான் இந்தியாவோட பொருளாதாரம் வரை பாதிக்கப்பட்டிருக்கிறது மூடநம்பிக்கையால். இது ஜனங்களுக்கு புரியல. ஜனங்களை ஏமாத்துறது, நான் சொன்ன அரசியல்வாதிகளிலிருந்து எல்லாருமே அதை தான் டூலாக எடுக்கிறாங்க. ஏன்னா ஐயோ மதத்தை சொல்லனா, மதத்தை யாரும் சொன்னா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதை பயந்துக்கிட்டு யாருமே சீர்திருத்தத்துக்கு வெளியே வரதில்லை. சீர்திருத்தம் அப்படின்னா நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்லலை, ஒரு மதத்துலேயும் ஆழத்துக்கு போய் படிங்கன்னு சொல்லுவோம். அதை ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூட நம்பிக்கை போய் உண்மையான கடவுள் வந்துடுவார். ஸ்டடி பண்ணாமல் மேலோட்டமாக பார்த்தா மூட நம்பிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும். மூட நம்பிக்கை இல்லாமல் கடவுள் வரணும்னா நீங்கள் தோண்டி உள்ளே போய் பார்க்கணும். அது உள்ளே போய் பாருங்கன்னா அதுக்கு நேரம் இல்லை. சரி, நேரம் இல்லைன்னா விட்டுருங்க, எல்லாத்தையுமே விட்டுருங்க. அப்போ அதுக்கு மட்டும் நேரம் எப்படி இருக்குது? இதோ குஜராத்துக்கு போகிறாங்கல்ல, உங்களுக்கு பார்த்தீங்களா, அது நான் ஆழமாக பார்க்குறேன்னு சொன்னல, எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். நேற்று அந்த வீடியோவை திருப்பி ஆராய்ந்து பார்த்தபோது அதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா ஒரு டூரிசம் கம்பெனி. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு டூரிசம் கம்பெனி. அவனோட நம்பர் வரைக்கும் போட்டிருக்கான். அவன் அதுக்குன்னு டூர் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். பாருங்கள், அந்த டூரிசம் நடக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்தால் அப்படி ஆகிடு இப்படி ஆகிடு, இதை பார்க்கலாம் அதை பார்க்கலான்னொன்னே எல்லாம் கிளம்பிடுவாங்க எல்லோரும். அதுக்கு மட்டும் நேரம் இருக்கும். எல்லாம் லீவு எல்லாம் போடுவாங்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. இது கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கன்னா அதுக்கு நேரம் இல்லை. அது என்னங்க கதை? என்ன கதை இது? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எங்கன்னா போகிற மாதிரி, இப்போ திருப்பதி போனால் 3-4 மணி நேரம் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கணும். சரி, ரொம்ப நேரம் ஆகுது இல்லை? அங்கே போனால் ஒரு வாரமாக ஒரு 3 நாள் ஆகுது தீர்மானம். அந்த 3 நாள் உட்காந்து ஆராயுங்கன்னு சொல்கிறேன். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆராயுங்க. 3 நாள் என்ன கூப்பிட்றீங்களா கூப்பிடுங்க. ராத்திரி பகல் வேணால் பேசுகிறேன், உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் வேணால் பேசுகிறேன். ரெடியாக இருப்பீங்களா? நேரம் இல்லை, இங்கே நேரம் கிடையாது. ஆனால் அங்கே புறப்பட்டு போய் அதை பண்ணிட்டு வர்றதுக்கு நேரம் இருக்குது. அதில் எதுவும் கிடைக்கவும் போகிறதில்ல. நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வாங்க, தலை அப்படியே தான் இருக்கும். தலையில் எதனா மாற்றம் இருக்குமா? சிந்தனையில் எதனா மாற்றம் இருக்குமா? உங்களுக்கு எதனா முற்போக்காக எதனா சிந்திக்க தொடங்குவீங்களா? இல்லை வாழ்க்கையில் மாற்றம் எதனா பார்ப்பீங்களா? இல்லை எதனா செய்வீங்களா? நான் கேட்குறேன். 40 நாள் சபரிமலைக்கு போகிறாங்கல்ல, 40 நாள் உட்காந்து யோசிக்கட்டுமே, எவ்வளோ விஷயம் படிக்கலாம். பூஜை நடத்துகிறாங்கல்ல, ஐயப்ப பூஜை, அந்த டைமில் எவ்வளோ படிக்கலாம் தெரியுமா? எவ்வளோ விஷயம் தெரியுமா? எவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம் தெரியுமா? 40 நாளில் எடுப்பாங்களா? செய்ய மாட்டாங்க. சரி, அந்த 40 நாள் கழித்து விரதெல்லாம் கழித்து இவர் மனைவி கூட படுக்காமல் கறியெல்லாம் சாப்பிடாமல் போகிறாரு. ரைட்டு. தலையில் என்னாச்சு? தலையில் எதனா டெவலப்மெண்ட் ஆச்சா? கேட்டு பாருங்கள். ஏன்னா தெளிவு வந்துதா? புரிஞ்சுதா? எக்கனாமி எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுதா? ஆரோக்கியத்தை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுதா? மனத்தில் நிம்மதி சமாதானம் வரதுக்கு என்னென்ன சிந்திக்கணும்னு தெரிஞ்சுதா? அதை பற்றி யோசிச்சிங்களா? அதை பற்றி யாரெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களா? வழியெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களா? வழியிலெல்லாம் ட்ராவல் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களா? என்ன நடந்ததா? இல்லைல்ல.
நீ சொன்ன மாதிரி பிள்ளையானவரை பற்றி சொல்லி கொடுத்துட்டு பிள்ளையானவரில் இவர் ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்களா என்ன? இல்லையே. 40 நாள் வேஸ்ட் பண்ணீங்கல்ல. அப்போ இங்கே மாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னா டைம் இல்லை பிஸி ஆகிடு. இதுதான் எல்லாம் ட்ரிக். எல்லோரும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் 99% பேரை மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. 1% தப்பிக்கட்டும். 10% நினச்சேன், இப்போ பார்த்தா 1% வருமானம் டவுட்டாக இருக்குது. அப்படியே மூழ்கிறாங்க போய். ஆமாவே ஏமாத்திரம். நேற்று பாருங்கள், நேற்று அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு டூரிசம் கம்பெனி, அது நம்பர்லாம் கொடுத்துருக்குறான் அந்த வீடியோவில். வாங்க, இதை கான்டாக்ட் பண்ணுங்கள், புக் பண்ணிங்க. உடனே கூப்பிடானுங்க, புக் பண்ணுவாங்க. அவனுக்கு நல்ல பிஸ்னஸ். எல்லா இடமுமே பாருங்கள், இந்தியாவில் முக்கால்வாசி டூரிசம் பிளேஸ் இது தான். இந்த கோயில், அந்த கோயில், இது இல்லை இப்படி இருக்குது, அதில் ஒரு ஐதீகம் இருக்குது, அதில் இப்படி வருது, அப்படி வருது. என்ன பண்ணுறது? கன்னியாகுமரியில் ஒரு கோயில் இருக்குல்ல, சூரியன் உள்ள அப்படியே வெளிச்சம் வர மாதிரி, அதெல்லாம் பயங்கர ஆர்கிடெக்சர், அதெல்லாம் பயங்கரமான டெக்னிக்கில் அழகாக கட்டிருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம், நோ ப்ராப்ளம். பட் மூட நம்பிக்கையில் அங்கே போனால் எல்லாம் சாமி பார்த்துருவார், அங்கே போனால் கடவுள் பார்ப்பார், கடவுள் எல்லாம் செய்வார், கடவுள் தான் இது மாதிரிலாம் செய்ய சொல்கிறாருன்னு நினச்சி நம்பிட்டு போகிறோம் பாருங்கள். அவ்வளோ தூரம் போய் பார்த்தா தான் அவர் எதனா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு போகிறோம் பாருங்கள். இதுதான் மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம். மூட நம்பிக்கைன்னு உச்சக்கட்டம் அது. 40 நாள்லாம் வேஸ்ட் பண்ணுறது எல்லாம் உச்சக்கட்டம், மூட நம்பிக்கையோட உச்சக்கட்டம் அது. ஆனால் பார்த்தா பயங்கர பக்தர்களாக இருப்பாங்க. நம்ம கூட நினச்சோம், ஐயோ பக்தியாச்சு சொல்லக்கூடாது. இன்னும் சொன்னால் அவ்வளோ, ஐயோ பக்தியை பற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ நானும் ஏன்னா யோசிக்கிறாங்களா? ஏன் கிறிஸ்தவர்கள் கூட பாருங்கள், வேளாங்கண்ணி கிளம்பி போகிறாங்க, செய்கிறாங்களே. இவங்க தான் முஸ்லீம் கூட தான் இவ்வளோ தூரம் போகிற முக்காம் மஞ்சு தான் எல்லாம் போகிறாங்க. எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? படிக்கிறாங்களா? உட்காந்து கேட்குறாங்களா? இஸ்லாமில் என்ன ஆச்சு, டோராலேருந்து எப்படி வந்தது, கிறிஸ்டியானி டோராலேருந்து எப்படி வந்தது பார்க்குறாங்களா? கிடையாது. எல்லோரும் இப்படி தான், எல்லாரையும் தான் சொல்கிறேன். ஆனால் யோசிக்கிறது இல்லை, அதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறது இல்லை, ஆழ்ந்து பார்க்கறது இல்லை, தோண்டி பார்த்து எடுக்கிறது கிடையாது. சரி, அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? விட்டுருங்க, எதுக்கும் நேரம் கொடுக்காதீங்க. அப்போது தோண்டி பார்க்க நேரம் இல்லைன்னா இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்காதீங்கன்ற. எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க? சரி, காலையில் சாமி கும்பிட்றன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க? வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் போயிட்டு வரீங்க? எவ்வளோ நேரம் எங்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க? அந்த நேரம் எல்லாம் உட்காந்து இந்த ஆடியோ முதல்லேருந்து போட்டுக்கலுங்க, அடிக்கடி போட்டுக்கலுங்க. தெளிவாயினே இருக்கும், தெரியுமா? உங்கள் தலை தெளிவாயினே இருக்கும். உங்கள் அறிவு பயங்கரமாக தெளிவாயிட்டு இருக்கும். நமக்கு நேரம் இல்லை, உடனே நமக்கு கோவம் வந்துடும். நமக்கு ஏன்னா ஒரு பாயிண்ட்டு மதத்தை பற்றி குத்துனா போதும், அவ்வளோதான். இனிமேல் இந்த ஆள் பேச்சு கேட்கக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கெட்ட சக்தி அப்படியே தூக்கிட்டு போயிடாம, பார்த்தீங்களா? தூக்கிட்டு போயிட்டான், அவ்வளோதான். ஓ நம்ம மதத்தை பற்றி இப்படி சொல்லிட்டோன்னா இனிமேல் இதை கேட்கக்கூடாது, பார்த்தீங்களா? உடனே கோவம் வருது பாருங்கள். இதுதான் அவன் செய்கிற பெரிய ட்ரிக்கு. அப்புறம் என் கோவத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, கோவப்படாதீங்கன்னு. இப்போ இவங்க கோவப்படுறது ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஐயோ நம்ம மதத்தை சொல்லிட்டான்னு கோவம் வருது. மத பேய் நம்மளை பிடிச்சி ஆட்டி படைக்குது, வேற என்ன? மத பேய் பிடிச்சி ஆட்டி படைக்குது. அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம் நம்ம. அந்த பேய்கிட்ட தப்பிச்சாலே நம்ம வாழ்க்கை பயங்கரமாக செம்மையாயிடும், தெளிவாயிடும். ஆனால் தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி ராத்திரியும் 9லேருந்து 10 நம்ம பேச தான் போகிறோம். 9லேருந்து 9:30 ஹிந்தியில் இருக்குது. அது இல்லாமல் டிஸ்க்ளைமர், நம்ம எந்த மதத்தையும் கீழே போடல, நல்லா புரிஞ்சுங்க. 8 மதங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் எந்த மதங்களையும் கீழே போடல, யாரையும் புண்படுத்த விரும்பல. இது உங்கள் நன்மைக்காக சொல்கிறோம். எல்லா மதத்தில் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம். அதனால் இதை எதிர்க்கிறவங்க சரியான கடவுளின் எதிரிகள். இந்த பேச்செல்லாம் எதிர்க்கிறவங்க தான் கடவுளின் எதிரிகள். அவங்க தான் கெட்ட சக்தியோட ரைட் ஹேண்ட். ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் உங்களை காப்பாற்றிக்குங்க, நிச்சயமாக தெளிவாக தெரிஞ்சுங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி.
உயிரானவருக்கு நன்றி நன்றி நன்றி.